நமது தேவைகளை அறிந்து அவைகளை சந்திக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவை என்னென்று அவருக்கு தெரியும். அநேக நேரம் நாம் யோசிப்போம், என்னடா நம்முடைய தேவைகள் இதெல்லாம் இருக்குதா, யாருக்கு தெரியும், யார் நம்முடைய தேவைகளை சந்திப்பா, நம்ம பெரிய கணக்கு போட்டு லிஸ்ட போட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம். ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு அல்லது வீட்டு வாடகை கொடுக்கணும், அல்லது டியூ கட்டணும், இந்த மாசம் திடீரென்று ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு, அது நிறைய நேரத்துல புலம்புவோம். இந்த நேரத்துல இதை எடுத்தால் நல்லா இருக்குமே, வாங்க முடியாமல் போய்விட்டதே, பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டோமே, பெற்றோருடைய கலக்கம் எப்படி இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அதை அவர் அறிந்திருக்கிறாராம். ஏற்ற நேரத்தில் அவர் கொடுத்து உதவ வல்லவரா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் காட்டு புஷ்பங்களை பார்க்க சொல்லுகிறார், அவளை எவ்வளவு அழகாய் உடுத்துவிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அவைகள் விதைக்கிறது இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அதை எடுத்துட்டு போய் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார், அன்றென்றுள்ள ஆகாரத்தை கொடுக்கிறார், போஷிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நாளை தினத்தை குறித்து அவைகள் கவலைப்படுவதே இல்லை. அவைகளை காட்டில் நாம் விசேஷித்தமாய் இருக்கிறபடியினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையில பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்தாரு. மற்றபடி இந்த உலக பிரகாரம் தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? அவரால் நிச்சயமாக கொடுக்க முடியும். அந்த சிந்தனைக்குள் நாம் வந்துவிட வேண்டும், அந்த விசுவாசத்துக்குள் வந்துவிட வேண்டும். ஒருவேளை நமக்கு தேவையானது இருக்கும், அது நமக்கு பெற்றுக்கொள்வது கடினமாக பெரிய மலையை போல் தோன்றலாம். என் ஆண்டவருக்கு அள்ளிதானது, வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கீழ்காற்று அனுப்பினார் பாளையத்திற்குள்ள. வண்ணாந்தரத்துல அவங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணும் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. மோசே கிட்ட கேக்குறாங்க, மோசே எங்க போய் அவர்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் சொல்றா, இந்த பிள்ளைகள் இதை விரும்புறாங்க. ஆண்டவர் ஒரு கீழ்காற்று அனுப்பினாரு. காடைகள் பாளையத்தில் வந்து விழுந்தது. அதை எடுத்து அவர்கள் எல்லோரும் சாப்பிடுகிற அளவுக்கு நிறைவாக இருந்ததா. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஒருமுறை வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியர் குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பில்லி பிரே என்பவர், அவர் அநேக சுவிசேஷ கூட்டங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற ஒரு மனிதன். கர்த்தரையே அவர் சார்ந்திருக்கிறவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் அவரை நடத்துவார். அவருக்கு வேண்டிய ஆகாரங்களா இருக்கலாம், ஆடைகளா இருக்கலாம், எந்த காரியங்களாலும் கர்த்தரிடத்தில் தான் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய, யார் மூலமாவது கர்த்தர் கிரியை செய்வார். இதுதான் நடக்கும். ஒரு நாள் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்க ஒரு கூட்டத்துல அவர் கொஞ்சம் பழைய டிரெஸ் போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு இருக்கிறது அதுதான், வேற எந்த வருமானமும் கிடையாது. ஒரு பாரத்தோடு ஒவ்வொரு இடமாய் போய் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு விதவை தாய்க்கு ஒரு சின்ன வருத்தம். எப்படின்னா, ஆண்டோடைய ஊழியத்தை செய்யற மனுஷன் ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா புதுசா இருந்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே, ஐயா நான் ஒன்னு கேட்பேன், நீங்க வருத்தப்படக்கூடாது சொல்லும் பொழுது, என்னன்னு சொல்லி போய் கேட்கும் பொழுது, என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அது நாட்களும் ஆயிடுச்சு, ஆனா அவருக்குரிய சில நல்ல ட்ரெஸ் அப்படியே வச்சது இருக்குது, உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லைன்னா அதை நான் கொடுக்கறேன், நீங்க போட்டுக்கலாமா, உங்களுக்கு அது சரியா இருக்குமான்னு சொல்லி அவர் கேட்கறாங்க. அந்த அம்மா, அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, எனக்கு அவைகள் எல்லாம் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரான்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினாரா, எனக்கு கொடுக்க சொல்லி ஏவனாரா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த ஊழியக்காரர். என் மனசுல பட்டுச்சு, ஆண்டவர் உணர்த்தினாரு, ஏன் இவருக்கு கொடுக்க கூடாது தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த ஊழியர் பதில் சொன்னாராம், ஆண்டவர் உண்மையிலே உங்கள் மனதை ஏவி இருந்து உணர்த்தி இருந்தார்னா அந்த டிரெஸ் எனக்கு சரியா இருக்கும். ஏனென்றால் கர்த்தருக்கு என்னுடைய அளவு, இந்த டிரெஸ் எவ்வளவு சைஸ்ல இருக்குன்னு நன்னாவே தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட பேசியிருக்கிறார் என்று சொன்னாராம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இன்னைக்கு நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும், எப்பொழுது தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும், எப்படி அதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். சோர்ந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இருதயத்துல அந்த வாஞ்சை உருவாகும் பொழுதே அவர் அறிந்து விடுகிறார். வாயிலிருந்து சொல் வருவதற்கு முன்பாகவே நாம் என்ன பேச போகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சகலத்தையும் அவருடைய கரத்துல கொடுத்துருவோம். தேவைகளை குறிச்சு கவலைப்படாதுங்க, சூழ்நிலை குறிச்சு சோர்ந்து போய்விட வேண்டாம். அவனை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார், கைவிட மாட்டார்.
நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மண்ணாந்தரத்தில் நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தினீர். லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரு நாள் அல்ல 40 வருஷங்களையும் தாண்டி எல்லா நேரத்திற்கும் ஆகாரத்தை கொடுத்து, கற்பாறையில் இருந்து கூட தண்ணீரை வர வைத்து, பகலில வெயிலிலே கஷ்டப்படக்கூடாது மேகஸ்தம்பமா இருந்து, இரவில இருளின் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று அக்னி ஸ்தம்பமா இருந்து நடத்தின தேவன் நீர் அல்லவா. இந்த நாட்களும் கூட தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு விசேஷமா ஜெபிக்கிறேனப்பா. என்னென்ன இடங்களில் தேவைகள் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களை செய்ய முடியவில்லையோ, வருமானம் நின்றிருக்கலாம், வருமானம் போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம், படிப்பு காரியங்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனை வெளிவர முடியல என்று அங்கலாய்ப்புகள் இருக்கலாம், அடுத்து சரியான வேலை இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவைகளை சந்தித்து என் ஆண்டவர் அற்புதங்களை செய்து நடத்துவீராக. இன்று நீ ஜீவனோடு ஜீவனுள்ள தேவனா இருப்பீர் என்பதை ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும். இந்த வாக்கியத்தை ஒவ்வொருக்கும் கொடுப்பதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமை நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய தேவை என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சரியான நேரத்துல சரியானபடி நமக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.